வருஷம் நம்ம வந்து ரெயின்போ அப்படின்ற பாடத்தை பார்த்துட்ருக்கோம். வந்து பஞ்சாப் கவர்மெண்ட்டு இங்கிலீஷ் மீடியமு, இங்கிலீஷ் வந்து 4th ஸ்டாண்டர்டு. இந்த புஸ்தகத்தில் வர லெசன்ஸு. முதல் பாடம் வந்து த கிங் அண்ட் ஹிஸ் சன்ஸ். ஒரு ராஜா, அதுக்கப்புறமா வந்து தன்னுடைய பசங்க. who lives in a palace. பேலஸில் யார் வந்து வசிப்பாங்க? எ கிங் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி லிவ்ஸ் இன் ஏ பேலஸ். ஒரு பேலஸில் வந்து யார் இருப்பாங்க? வந்து அந்த ராஜா வந்து, அந்த நாட்டுக்கு ராஜா வந்து குடும்பத்தோடு வந்து வாழ்ந்துட்டுருப்பார். வந்து ஹாவ் யூ எவர் ரீட் எ ஸ்டோரி அபவுட் த எனி கிங்? ஏதாவது ஒரு ராஜாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டுருக்கீங்களா? எஸ், ஐ ஹாவ் ரீட் மெனி ஸ்டோரிஸ் அபவுட் கிங் அசோகா. அசோகா சக்கரவர்த்தி பற்றியும் சிவாஜி அண்ட் கிங் அக்பர் பற்றியும் நான் வந்து தெரிஞ்சுட்டுருக்கேன். இந்த பாடத்தில் வர நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். அனேபிள், UNABLE, அனேபிள் சொல்லிட்டே எழுதுங்க. டிசைட், DECIDE, டிசைட். டாஸ்க், TASK, டாஸ்க். சக்சஸர், SUCCESSOR, சக்சஸர். எனஃப், ENOUGH, எனஃப். ஸ்ப்ரெட், SPREAD, ஸ்ப்ரெட். ப்ளீஸ்டு, PLEASED, ப்ளீஸ்டு. மினிஸ்டர், MINISTER, மினிஸ்டர். இந்த நியூ வேர்ட்ஸ் வந்து 2 வாட்டி ரைட் 2 டைம்ஸ் 2 வாட்டி எழுதி பாருங்கள். வந்து நெக்ஸ்ட் வந்து மீனிங்ஸ் பார்க்கலாம். முதல்ல பாடம் பார்க்கலாம். வந்து இங்கே வந்து ராஜா, அவங்களுக்கு 3 பேர் இருக்காங்க. அது வந்து நம்ம என்னதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் தெர் வாஸ் எ கிங். ஒரு காலகட்டத்தில் ஒரு ராஜா இருந்தார். ஹி ஹேட் 3 சன்ஸ். அவங்களுக்கு வந்து 3 பசங்க இருந்தாங்க. த கிங் வாஸ் வெரி ஓல்டு. அந்த ராஜா வந்து ரொம்ப வயதானவர், முதியோர் ஆயிட்டார். ஹி டிசைடட் டு சூஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் சன்ஸ் ஆஸ் ஹிஸ் சக்சஸர். அவருக்கு அப்புறமா வந்து ராஜாவை, இந்த ராஜ்யத்தை வந்து யாருக்காவது ஒப்படைக்கணும். அதனால் வந்து 3 பசங்க, அவருக்கு வந்து 3 பசங்க. எப்படி வந்து அவங்களுக்கு வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு ஒப்படைக்கணும். வந்து ஹி டிசைடட் டு சூஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் சன்ஸ். ஏதாவது ஒரு பையனை வந்து தன்னோட அப்புறமா வந்து ராஜாவாவது ஆக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். பட் ஆல் ஹிஸ் சன்ஸ் வர் பிரேவ் அண்ட் வைஸ். 3 பசங்களுமே நல்ல அறிவாளி, புத்திசாலிங்க. ஸோ ஹி வாஸ் அனேபிள் டு டிசைடு. ரொம்ப டிசைட் பண்ண முடியல அவரால். வந்து என்ன பண்ணலான்னு இருந்தார்னா, அட் லாஸ்ட் ஹி தாட் ஆஃப் எ பிளான். ஒரு பிளான் பண்ணார். வந்து ஹி கால்டு ஹிஸ் சன்ஸ். அவங்க பசங்களை வந்து கூப்பிட்டு அமிச்சார். வைஸ் அப்படின்னா இன்டெலிஜென்ட். அங்கே இருக்கு பாருங்கள், நம்பர் 1 போட்டிருக்கு பாருங்கள். இன்டெலிஜென்ட், INTELLIGENT, இன்டெலிஜென்ட். பிளான்னா ஐடியா. அவருக்கு வந்து ஒரு ஐடியாவை தட்டிச்சு. வந்து சரின்னு சொல்லிட்டு he asked them to bring such things with the gold coins that can cover the old space of a big room. அவர் என்ன பண்ணார்னா, he called his sons. 3 பேரையும் கூப்பிட்டுட்டு he gave a gold coin to each of them. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கோல்டு காயின் கொடுத்தாரு. வந்து எல்லாருக்குமே 3 பேருக்குமே கொடுத்தாரு. கொஞ்சம் கோல்டு காயின்ஸ் கொடுத்தாரு. ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா வந்து, இந்த கோல்டு காயினை உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து ரூமு ஃபுல்லாக வந்து ஏதாவது ஒரு பொருளோட நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹி கேவ் 1 வீக் ஃபார் ஹிஸ் டாஸ்க் பண்ணுறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு. டாஸ்க்னா ஒர்க்கு. அது பண்ணுறதுக்கு 1 வாரம் டைம் கொடுத்தாரு. ஆல் த த்ரீ சன்ஸ் வெண்ட் இன் சர்ச் ஆஃப் சச் திங்ஸ். சரி சொல்லிட்டு அது போல் திங்ஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. த ஃபர்ஸ்ட் சன் பாட் காட்டன். முதல் பையன் வந்து காட்டன் வாங்கினான். வந்து அதை வச்சு ஹி தாட் தட் இட் வாஸ் அ லைட் இன் வெயிட் அண்ட் வுட் பி எனஃப் டு ஃபில் த ஹோல் ஸ்பேஸ் ஆஃப் த ரூம். இது போரும்ல, இந்த ரூமுக்கு இது போரும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பருத்தி வந்து வாங்கினார். வந்து த செகண்ட் சன் வெண்ட் டு ஹிஸ் சிட்டி ஆஃப் கிரேப்ஸ். அவர் என்ன பண்ணார்னா, கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தார். ஹி பாட் கிரேப்ஸ் வித் ஹிஸ் காயின். அந்த காயினை வச்சு கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தார். த தேர்ட் சன் வாஸ் வெரி வைஸ். ரொம்ப அறிவாளி, புத்திசாலி அவர். வந்து ஹி டிட் நாட் கோ வெரி ஃபார். அவர் வந்து ரொம்ப தூரம் போகலை. என்ன வாங்கிட்டு வந்தாருன்றதை அப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள். ஆஃப்டர் 1 வீக், 1 வாரம் கழிச்சு, த கிங் கால்டு ஹிஸ் சன்ஸ். 3 பேரையும் கூப்பிட்டு அமிச்சார். அண்ட் த மினிஸ்டர்ஸ் இன் த கோர்ட். அந்த சபையில் வந்து கோர்ட்டில் லாயர் கூட மினிஸ்டர்ஸ் கூட இருக்காங்க, மந்திரிகளும் இருக்காங்க. ஹி வெண்ட் டு த பிக் ரூம் வித் ஹிஸ் 3 சன்ஸ் அண்ட் த மினிஸ்டர்ஸ். அவர் வந்து என்ன பண்ணார்னா, அந்த ரூமில் நிரப்ப சொன்னார்லவா, அந்த ரூமுக்கு மந்திரிகளோட இவர் பசங்களோடையும் கிளம்புறாரு. வந்து 3 பசங்களோட போகிறாரு. த ஃபர்ஸ்ட் சன் ஸ்ப்ரெட் த காட்டன் பட் இட் டிட் நாட் கவர் த ஹோல் ஸ்பேஸ். அவர் வந்து காட்டன் வாங்கி வச்சிருக்காரு, ஆனால் வந்து அது ஃபுல்லாக வந்து நிரப்பப்படலை. ஸோ த செகண்ட் சன் ஸ்ப்ரெட் த கிரேப்ஸ் பட் தோஸ் 2 were not enough. அது வந்து கிரேப்ஸ் வந்து அதுவும் பத்தலை. டு கவர் த ஹோல் ஸ்பேஸ். எனஃப் அப்படின்னா சஃபிஷியன்ட், போதுமான இது வந்து இல்லை அந்த கிரேப்ஸ் கூட. வந்து த தேர்ட் சன் ஆஸ்க்ட் த சர்வெண்ட்ஸ் டு ஷட் த டோர்ஸ் அண்ட் த விண்டோஸ் ஆஃப் த ரூம்.
அவர் என்ன பண்ணார்னா வந்து அவங்க கிட்ட வேலை செய்கிறவங்கள வந்து போய் ரூமை கதவை சாத்துங்க, ஜன்னல் சாத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் வந்து. எல்லாரும் போய் கதவை சாத்தினாங்க, ஜன்னல் சாத்திட்டாங்க. ஹி லைட்டட் த கேண்டில் விச் வர் பாட் பை ஹிம் வித் ஹிஸ் கோல்டு காயின். அவர் கொடுத்த கோல்டு காயினில் என்ன பண்ணார்னா ஒரு கேண்டிலை வாங்கினார் வந்து. ஸோ த ஹோல் ரூம் வாஸ் ஃபில்டு த லைட். அவர் என்ன பண்ணார், அந்த ரூம் ஃபுல்லாக வந்து லைட்டால் நிரப்பப்பட்டது. த கிங் வாஸ் வெரி ப்ளீஸ்டு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ப்ளீஸ்டுனா ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். வித் த தேர்ட் சன், மூணாவது பையனோட வியப்பாக அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார் வந்து. ஹி அனௌன்ஸ்டு ஹிம் ஆஸ் எ ஃபியூச்சர் கிங். அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் தன்னுடைய ஃபியூச்சர் கிங் யாருன்னா வந்து மூணாவது பையன் அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணார் மக்களுக்கு. இங்கே எக்ஸசைஸ் பார்க்கலாம். லெட்ஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸு. இங்கே 5 கொஸ்டின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நம்ம பார்க்கலாம் இப்போது. வாட் டிட் த கிங் கிவ் டு ஹிஸ் சன்ஸ்? என்ன வந்து அந்த ராஜா வந்து கொடுத்தாரு அவங்களுடைய பசங்களுக்கு வந்து. த கிங் கேவ் எ கோல்டு காயின் டு ஈச் ஆஃப் ஹிஸ் சன்ஸ். எல்லா 3 குழந்தைங்களுக்கும் வந்து கோல்டு காயின் கொடுத்தாரு. வாட் டிட் த ஃபர்ஸ்ட் சன் பிரிங்? முதல் பையன் வந்து என்ன கொண்டு வந்தார்? த ஃபர்ஸ்ட் சன் ப்ராட் காட்டன், ஒரு பருத்தி மூட்டை கொண்டு வந்தார். வாட் டிட் த செகண்ட் சன் பிரிங்? ரெண்டாவது சன் வந்து என்ன கொண்டு வந்தார்? த செகண்ட் சன் ப்ராட் கிரேப்ஸ் கொண்டு வந்தார், திராட்சை கொண்டு வந்தார். வாட் டிட் த தேர்ட் சன் பிரிங்? பையன் என்ன கொண்டு வந்தார்? த தேர்ட் சன் ப்ராட் கேண்டில்ஸ் கொண்டு வந்தார், மெழுகுவர்த்தி. who became the king? யார் வந்து ராஜாவாக ஆக்கினாங்க? the third son became the king, ராஜாவாக மாறி. ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பாருங்க. டிக் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் த பிளாங்க்ஸ். த கிங் ஹேட் 3 sons, 3 பசங்க. சி கிட்ட டிக் போடுங்க. அதுக்கப்புறமா வந்து மேலே அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் எழுதுங்க வந்து. த கிங் கேவ் 1 week ஃபார் த டாஸ்க். அந்த வேலை முடிக்கிறதுக்கு 1 வாரம் டைம் கொடுத்தாரு. ஏ. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். த டேஷ் சன் வாஸ் வெரி வைஸ். தேர்ட் சன், மூணாவது பையன் வந்து ரொம்ப புத்திசாலி. த ஹோல் ரூம் வாஸ் ஃபில்டு வித் லைட்டால் நிரப்பப்பட்டது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து சி 3 sons, செகண்ட் ஒனுக்கு வந்து 1 week, த மூணாவது வந்து தேர்டு, த ஹோல் ரூம் வாஸ் ஃபில்டு வித் லைட். ஸோ இது போல் வந்து குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட், யூஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஃப்ரேம் சென்டென்சஸ் ஆஃப் யுவர் ஓனாக சென்டென்சஸ் எழுதுங்க. இந்த வேர்ட்ஸுக்கு வந்து த கிங் வாஸ் வெரி கைண்ட், ரொம்ப ரொம்ப ஜாலியான உருகின சுபாவத்தோடு இருக்கிற ராஜா வந்து. த ரூம் வாஸ் வெரி பிக், ரூம் வந்து ரொம்ப பெரிதாக இருக்கிறது. காயின், ஐ ஹாவ் 3 gold coins, என்கிட்ட வந்து 3 கோல்டு காயின் இருக்கிறது. வைஸ், ஷீ இஸ் வெரி வைஸ் உமன், அவங்க வந்து ரொம்ப அறிவாளியான ஒரு பெண்மணி. நெக்ஸ்ட் vocabulary வந்து மேட்ச் த வேர்ட்ஸ் given அண்டர் ஏ அண்ட் தேர் ஆண்டோனிம்ஸ் given அண்டர் பி. இங்கே இருக்கிற ஆப்போசிட் வேர்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சி எழுதுங்க. ஸோ எழுதிட்டு இதுக்கு பக்கத்துலேயே வந்து எழுதுங்க வந்து. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், குறிச்சிக்கோங்க வந்து. சேம், டிஃப்ரெண்ட்டு, ஒரே போல் டிஃப்ரெண்ட்டு. நியூ, ஓல்டு. எம்டி, ஃபுல். ஸ்மால், பிக். ஃபூல், வைஸ். அன்கவர், கவர். டார்க், லைட். ஓப்பன், க்ளோஸ். இது போல் வந்து எழுதுங்க. நெக்ஸ்ட், லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் பிலோ த நேம் தெம். இங்கே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஒன்று வந்து பேலஸ் கொடுத்துருக்காங்க, க்ரௌன் கொடுத்துருக்காங்க, குவீன், கேண்டில். எழுதுங்க. PALAC பேலஸ், க்ரௌன் CROWN க்ரௌன், குவீன் QUEEN குவீன், கேண்டில் CANDLE கேண்டில். நெக்ஸ்ட், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பார்க்கலாம் வந்து. ஹேர், HAIR ஹேர், EYEEI. nose, NOSE nose. shoulder, SHOULDER shoulder. elbow, ELBOW elbow. arm, ARM arm. finger, FINGER finger. leg, or LEG leg. foot, FOOT foot. Next, forehead, FOREHEAD forehead. ear, EAR ear. teeth, TEETH teeth. mouth, MOUTH mouth. neck, NECK neck. chest, CHEST chest. stomach, STOMACH stomach. hand, HAND hand. knee, KNEE knee. ankle, ANKLE ankle. இங்கே இருக்கிற crosswords, encircle the body parts of the body. ஸோ இங்கே வந்து chest, finger, elbow, leg, ankle, knee, ear, eye, hair, foot. Language corner, pick out the naming words from the passage and write them in the space given below.
ஒரு சின்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, குட்டி ஸ்டோரி. அந்த ஸ்டோரி பார்க்கலாம் வந்து. ஒன்ஸ் எ லயன், ஒரு சிங்கம் இருந்தது, அது பேர் வந்து ஷேரா. த கிங் ஆஃப் த ஜங்கல் வாஸ் அ ஸ்லீப்பிங் நியர் த ஹிஸ் கேவ். ஒரு குகை பக்கத்தில் அது வந்து தூங்கிட்டு இருந்தது வந்து, ஒரு அடர்ந்த காட்டில் வந்து. எ மவுஸ், ஒரு ஒரு குட்டி எலி வந்து, மிக்கி, அது பேர் வந்து மிக்கி, டிஸ்டர்ப்டு ஹிஸ் ஸ்லீப், தன்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது வந்து தன்னுடைய தூக்கத்தை வந்து. ஷேரா வாஸ் ஆங்க்ரி, ஷேரா வந்து ரொம்ப கோவப்பட்டது. ஹி காட் மிக்கி, அது வந்து பிடிச்சது வந்து அந்த எலியை வந்து பிடிச்சிருந்தது. த மவுஸ் ரிக்வஸ்டட் ஹிம் டு ஸ்பேர் ஹிம் ஸ்பேர் ஹிஸ் லைஃப், என்னை வந்து காப்பாற்று, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. த லைன் அக்ரீடு, உடனே சரின்னு சொல்லிட்டு விட்டுடுச்சு. ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ், கொஞ்ச நாள் கழிச்சு, ஷேரா வாஸ் காட் பை சம் ஹண்டர்ஸ் இன் ஏ நெட்டு. ஒரு வேட்டைக்காரங்க வந்து ஒரு வலையை பண்ணி அதை வந்து வலையை வீசி வந்து அதை வந்து பிடிச்சிட்டாங்க வந்து, இல்லை சிங்கத்தை பிடிச்சிட்டாங்க. மிக்கி கேம் டு ஹிஸ் ஹெல்ப், இந்த மிக்கி வந்து மவுஸ் வந்து எலி வந்து காப்பாற்ற வந்துச்சு. ஹி கட் த ரோப் வித் ஹிஸ் ஷார்ப் டீத், தன்னுடைய ஷார்ப்பான கூர்மையான பல்லால் கட் பண்ணிச்சு. த லைன் வாஸ் செட் ஃப்ரீ, அதுக்கப்புறமா ஃப்ரீ ஆக்கி விட்டுச்சு. போத் பிகேம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமாலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இதில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து எழுதுங்க. லயன், ஷேரா, கேவ், மவுஸ், மிக்கி, ஸ்லீப், லைஃப், டேஸ், ஹண்டர்ஸ், ஹெல்ப், ரோப், டீத், ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், சச் வேர்ட்ஸ் ஆர் கால்டு நவுன்ஸ். நவுன்ஸ் இருக்கிற வேர்ட்ஸை வந்து என்சர்க்கிள், த நேமிங் வேர்ட்ஸை வந்து சர்க்கிள் பண்ணுங்க. ஸோ இதில் இருக்கிற வேர்ட்ஸை வந்து சர்க்கிள். ஸோ இதில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து கிங், காட்டன், ரூம், கேண்டில்ஸ், ஏப்ரல், ஹர்மான், grapes, sun. Listen and speak and enjoy. Be ready, ரெடியாக இருங்க. Do not push, யாரையும் தள்ளாதீங்க. Bring your notebook, உங்களுடைய புக்கை எடுங்க. Do your work neatly, உங்களோட புஸ்தகத்தில் நீட்டாக எழுதுங்க. ஒர்க்கு நீட்டாக செய்யுங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு குட்டி போயம் கொடுத்துருக்காங்க. ஐ விஷ் ஐ வர் எ பேர்ட், நான் ஒரு பேர்டாக, ஒரு பறவையாக இருந்தானா என்ன ஆகும். ஐ விஷ் ஐ வர் எ பேர்ட், ஐ வுட் ஃப்ளை ஸோ ஹை அண்ட் டச் த ஸ்கை. நான் வந்து ஒரு பறவையாக இருந்தேன்னா நான் வந்து பறந்து கொண்டே நான் வந்து ஆகாயத்தை தொடுவேன், வந்து ஹைட்டாக போய், ரொம்ப ஹைட்டாக போய் நான் வந்து ஆகாயத்தை தொடுவேன். ஐ விஷ் ஐ வர் எ பேர்ட், ஐ வுட் சிங் ஆல் டே அண்ட் மேக் மை ஓன் வே. நான் வந்து டெய்லி என்னுடைய பாட்டை வந்து நான் பாடிக்கிட்டே என்னுடைய லைஃப்பை வந்து இஷ்டம் போல் நான் வாழ்வேன். இங்கே வந்து ஹோமோஃபோன்ஸ் வந்து சிமிலர் சவுண்டிங் வேர்ட்ஸை வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. ஃப்ரேம் சென்டென்ஸ் டு ஷோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டு த 2 வேர்ட்ஸ் கிவன் இன் விச் ஈச் பேர். இதில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பண்ணணும் வந்து. சன், சன் ரெண்டும் உச்சரிப்பு ஒன்று தான், ஆனால் ஸ்பெல்லிங்கு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகும் வந்து. ஸோ த சன் இஸ் வெரி ஹாட், சன்க்கு வந்து ஹிஸ் சன் இஸ் ஏ இன்ஜினியர். I am a good girl. I have 2 eyes. 8, he ate a banana. 8, 4 and 4 make 8. Tail, his like is a tail of a horse. The cow has a long tail. Week, a week has 7 days. Week, my granddaughter is very weak. Sell, he has a shut in a cell. Sell, he sells fruits. Next, hair, her hair is black. Hair, the hair ran very fast. Deer, my sister is very dear to me. Deer, don't hunt any deer. இங்கே கொடுத்துருக்கிற ரைட் டவுன் வாட் இஸ் பீயிங் டன், இங்கே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கெட்டிங் அப், எழுந்திருக்கிறாங்க. ப்ரஷிங், நெக்ஸ்ட் வந்து பாத்திங், கோயிங் டு ஸ்கூல், ரீடிங், வாஷிங் ஹேண்ட்ஸ், ஈட்டிங் அண்ட் ப்ரேயிங். ஸோ இது போல் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் எழுதுங்க. கெட்டிங் அப், ப்ரஷிங், பாத்திங், கோயிங் டு ஸ்கூல், ரீடிங், வாஷிங் ஹேண்ட்ஸ், ஈட்டிங், ப்ரேயிங், அதில் வந்து எழுதுங்க.